பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம 21 டேஸ் பிரேயர்ல டே 18ல இருக்கிறோம். ரெஹோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு தலைப்போட வசனத்த நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமென். ஆமாங்க. ஸோ கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல, கர்த்தர் கொடுக்கிற அந்த சொல்யூஷன்ல எப்பொழுதுமே வாக்குவாதம் இருக்காது. நம்ம பழுகி பெருகுறதற்கான காரணம் இருக்கும். சில காரியம் வந்துட்டு நம்ம ரெஹோபோத் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சுதந்தரிக்க ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அத சுதந்தரிக்க முடியாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன காரியங்கள்லாம் நம்மள விட்டு விலக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி இருந்தா எந்த காரியங்கள் வந்து நம்மட்ட இருந்தா கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்த நம்ம சுதந்தரிக்க முடியும். ரெஹோபோத்த சுதந்தரிக்க முடியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த ஒரு பிரச்சனைக்குரிய சொல்யூஷன நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு இந்த 18வது நாள்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் அதற்குரிய பலன தருவாரு. நம்மளுடைய ரெஹோபோத்த சுதந்தரிக்க இது பண்ணுவாரு. ஸோ இதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ இப்படி ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாச்சு. ஸோ அந்த பஞ்சம் ஈசாக்குக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு பஞ்சம் உண்டாகுது. ஸோ அதனால ஈசாக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போற ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்க கர்த்தர் தரிசனமா, "நீ எகிப்துக்கு போகாத" அப்படின்னு சொல்றாரு. "நீ இந்த தேசத்திலே இரு. அதாவது பஞ்சம் இருக்கிற இந்த தேசத்திலே இரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் சொன்னேன். அத உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். உன் சந்ததிக்கு அது தரப்படும்" அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ உடனே இங்க ஈசாக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிறாங்க. பஞ்ச காலம் தான். எதுவுமே இல்ல. இருந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே இடத்துல இருந்தாங்க. இருந்தது மட்டும் இல்லாம, கர்த்தர் எனக்கு இந்த தேசத்த குடுத்திருக்காரு. என்ன பண்ணாலும் நான் வந்து பலன பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விதை விதைக்கிறாங்க. அங்க நம்ம ஒரு வசனத்த வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்குக்கு என்ன கிடைத்ததாம்? 100 தனையான பலன். 100 மடங்கு வந்து கர்த்தர் அவன பலன் தந்து ஆசீர்வதிச்சிருக்காருங்க. அந்த விதை வந்து ஒண்ணு கூட வந்து என்ன போகலாம், அழுகி போகல. பஞ்ச காலத்துல எல்லாமே 100க்கு 100 நம்மளுக்கு ரிசல்ட் தரும்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் சொன்னதுனால அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈசாக்கு வந்துட்டு விதை விதைச்சாங்க. விதை விதைத்துட்டு அத அறுவடை செய்யும்போது 100 மடங்கு பலன வந்து கர்த்தர் அவருக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சாருங்க. இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்துல உங்களுக்கு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். சில நேரத்துல அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இருக்கவே பிடிக்காது. நான் கிளம்பி போயிறணும். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்த என்னால கேட்க முடியல. இல்ல எப்பொழுதுமே வாக்குவாதம் இருக்கு. அப்படின்னு ஒரு குழப்பமான ஏரியால, குழப்பமான இடத்துல இருக்கிறீங்க. அங்க உங்களுக்கு சமாதானமே இல்ல அப்படின்னு இருந்தாலும், கர்த்தர் உங்கட்ட சொல்றாரு, "இந்த இடத்துல இரு. இந்த இடம் உனக்கு சுதந்தரிக்க குடுப்பேன். இல்ல இந்த இடத்துல இரு. நான் சொல்ற நேரத்துல நீ கிளம்பு." அப்படின்னு ஏதோ ஒண்ணு கர்த்தர் அந்த இடத்துல தான் இருக்க சொல்றாரு அப்படின்னா, நம்ம இருக்கணுங்க. மீறி நம்ம "இல்ல ஏசப்பா, நான் சமாதானம் இல்ல. அதனால நான் போறேன். அங்க போனா சமாதானமா உங்கள வந்து ஜெபம் பண்ணுவேன்ல. சமாதானமா நான் வந்து உங்களுக்கு ஆராதனை பண்ணுவேன். சமாதானமா என்னால எல்லா காரியமே செய்ய முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பக்கூடாது. அப்படி கிளம்புனோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, "அந்த இடத்துல உனக்கு நன்மை கிடைக்காது. பலன் கிடைக்காது. பஞ்ச காலமா இருந்தாலும், சிச்சுவேஷன் டஃப்பா இருந்தாலும், மக்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிரிட்டு பேசினாலும், கர்த்தர் அந்த இடத்துல இருக்க சொன்னாருன்னா, நீங்க இருங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்குரிய பலன வந்து கண்டிப்பா அவர் தருவாருங்க. அந்த இதுல வந்து நீங்க குறைஞ்சே போக மாட்டீங்க. இதே காரியத்த ஆபிரகாமுக்கும் நடந்துச்சு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தேசத்துல குடியிருக்கல. வேற இடத்துக்கு போனாங்க. அத நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கு மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின்பு ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது இந்த காரியத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த தேசத்துல குடியிரு, இந்த தேசத்த உனக்கு குடுப்பேன்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலம் வந்ததுனால இங்க என்ன பண்றான்னா, அந்த கர்த்தர் கொடுக்கிற தேசத்த விட்டுட்டு எகிப்து தேசத்துக்கு போறாங்க. பஞ்சத்தின் காரணமாக. இதனால விளைவு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். இவன் எகிப்துக்கு போனதுனால தான் அவங்களோட சந்ததி என்ன பண்ணுவாங்கன்னா, 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருப்பாங்க. கர்த்தர் அந்த காரியத்த கட்டளையிட்டு இருப்பாங்க. இங்க ஒருவேள ஆபிரகாம் மட்டும் கர்த்தருடைய பேச்சு கீழ்ப்படிந்து, கர்த்தர் எனக்கு இந்த தேசத்த தருவேன்னு சொல்லியிருக்கார்ல, நான் பஞ்ச காலத்தில நான் இங்க இருப்பேன் அப்படின்னு இருந்திருந்தாங்க அப்படின்னா, கர்த்தர் அவன ஆசீர்வதிச்சிருப்பாரு. எகிப்துக்கு அவங்களோட சந்ததி போய் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த எகிப்திலிருந்து வர வேண்டிய ஒரு ஆள் தான் ஆகார். ஆகார் மூலமா இஸ்மவேல் வந்தாங்க. அதுலயும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன இடத்துல ஆபிரகாம் இல்லாம பஞ்சத்தின் காரணமா காட்டி வேற இடத்துக்கு போனாங்க. அங்க என்ன வந்துச்சு அப்படின்னா, சாபம் தாங்க வந்துச்சு. கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ரெகோபோத்தை சுதந்தரிக்க பண்ணுவார். கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல நம்ம இல்லாம போனோம் அப்படின்னா, கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்த தாங்க கட்டளையிடுவாரு. அந்த காரியத்த நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர்ட்ட போய் நம்ம நின்றோம்னா, நான் சொன்னேன் நீ கேட்கலைல. கர்த்தர் சாப விட மாட்டாரு. ஆனா அந்த சூழ்நிலையே நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, முடங்கடிக்க பண்ணுங்க. அப்படிதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்ற இடத்துல நீ இரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை குடுப்பேன். ரெகோபோத்தை சுதந்தரித்துக் கொள்வாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசினபடிய மகா பெரிய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, ஆவியானவரே, அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ரெகோபோத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆவியானவரே, நீர் கொடுக்கிற இடத்துல தகப்பனே, நீங்க உட்காருன்ற இருக்கிற இடத்துல தகப்பனே அவங்க இருக்கணும்பா. ஆவியானவரே, அவங்க தங்கணும்பா. ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு தகப்பனே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி ஆவியானவரே, அப்பா இந்த ஆவியானவரே ஆசீர்வாதத்த நீங்க கட்டளையிடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நூறத்தனையான ஆசீர்வாதம் தகப்பனே உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது கிடைக்கும்னா தகப்பனே, நாங்க அந்த கீழ்ப்படிதல் உள்ள அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய சொல்லுக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. தகப்பனே, ஆவியானவரே, அதற்கேற்ற ஆவியானவரே, அப்பா பலனை நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.